ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா காலேஜ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். சரியா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது நல்லபடியாக நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்தில் கடைசியாக அதாவது சார் இந்த 5 மார்க்ஸ்லாம் நான் பார்த்துட்டா போதுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். சரியா? அதுக்காக தான் இந்த 5 மார்க்ஸ், அதாவது கடைசியாக ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 3-5 மார்க்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடுங்க, போதுமானது. கண்டிப்பாக இதில் வந்து வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்கனால 2 பேருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. சரியா? அதாவது அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் மின்புலம். சரியா? அதுக்கப்புறம் நடுவரை கோட்டில் மின் இருமுனையால் மின்புலம். சரியா? அதுக்கப்புறம் மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் மின்னழுத்த கோவை. அதுக்கப்புறம் வந்து காஸ் விதி, அதோட பயன்பாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 2 இது ரெண்டையுமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாண்டிகிராஃப் மின்னியற்றி. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் அடுத்த யூனிட்டில் நீங்கள் அதாவது டெரிவ் மைக்ரோசாஃப்ட் ஃப்ரம் ஓம், அதாவது நுண் கணித வடிவில் ஓம் விதியை கூறுக. அதுக்கப்புறம் வீட்ஸ்டோன். சரியா? வீட்ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டரை கொண்டு ஒரு மின்கலத்தின் அகமின்தடையை கணக்கிடுக. டெரிவ் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட் மீட்டர். சரியா? இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அரே. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஈக்குவேட்டர் லைனு. சரியா? காந்தப்புலத்தில் ஒரு அச்சில் காந்த இருமுனை வைக்கப்பட்டால் காந்த புலம் நடுவரை கோட்டில் காந்த இருமுனையால் காந்தப்புலம். இதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மின்னோட்ட பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பியில் காந்த தூண்டல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வட்டச்சுருளில் ஒரு அச்சில் காந்த தூண்டல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அதாவது ஆக்சஸ் ஆஃப் சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட். சரியா? அதுக்கப்புறம் டெரிவ் ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ் இன் எ பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. மின்னோட்டம் பாயும் கடத்தி ஒன்றின் மீது செயல்படும் விசைக்கான கோவை. ஓகேவா? அதுக்கப்புறம் சைக்ளோட்ரான் விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இரு நீண்ட இணைக்கடத்திகளுக்கு இடையே மின்னோட்டம் பாயும் கம்பி. அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த யூனிட்டில் 3 கொஸ்டின் தான். அதாவது இரு நீண்ட வரி சுருளின் பரிமாற்று மின் தூண்டல் என்ன அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஏசி மின்னேற்றி, ஏசி ஜென்ரேட்டர் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் அபவுட் டிரான்ஸ்ஃபார்மர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இஎம்எஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஆர்எல்சி சர்க்யூட்டு, ஆர்எல்சி சுற்று விளக்கம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அடுத்த யூனிட்டில் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இரட்டை பிளவு நம்ம என்ன பண்ணோம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அதாவது கூட்டு நுண்ணோக்கி, ஏன்னா எக்ஸ்பிளைன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா பார்த்துங்க, ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அதுக்கப்புறம் அடுத்த யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீன். சரியா? அதாவது ஐன்ஸ்டீனின் ஒளிமின் விளைவு சமன்பாட்டை விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டேவிஸ் ஜெப்பன் சோதனையை நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் நுண்ணோக்கி விளக்குக. அதுக்கப்புறம் சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை பற்றி விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஜே தாம்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். மேக்ஸ்வெல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் ஒரு பெருக்கியாக செயல்படுவதை விளக்குக. அதுக்கப்புறம் டிமார்கனின் தேற்றத்தை கூறி நிரூபிக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கதிரியக்க சிதைவு விதியினை கூறுக. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.